வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் கம்மியான பட்ஜெட்டை யூஸ் பண்ணி எப்படி குடில் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பின்ட்ரெஸ்ட் அப்புறம் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்ததுல நிறையா இந்த சீனரி தீம், நேட்டிவ் சீனரி இருக்கும் இல்லையா, அந்த தீமில் தான் நிறைய குடில் இருந்துச்சு. அது பண்ணுறதுக்கு வால் புட்டி, சிமெண்ட்டு, ஒயிட் சிமெண்ட்டுன்னு நிறைய யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் எடுத்து பண்ணாங்க. என்கிட்ட அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, டைமும் ஆக்சுவலாக இல்லை. அதனால் கார்ட்போர்ட் வச்சு மட்டுமே இது மொத்த ப்ராசஸும் நான் பண்ணியிருக்கேன். அது செய்யறதும் ஈஸி. ஆனால் பார்க்குறதுக்கு இதோட அவுட்புட் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எங்கள் ஊரில் நானும் அப்பாவும் சேர்ந்து பெரிய பெரிய குடிலாக போடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் வந்து குச்சி அப்புறம் மண்ணெல்லாம் யூஸ் பண்ணி எங்கள் அப்பா போட்டிருப்பாரு. எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் பண்ணுறதுக்கு வந்து குச்சி மண்ணெல்லாம் இங்கே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். எனக்கு ஃபுல்லாக கார்ட்போர்ட் வச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஃபுல்லாக கார்ட்போர்ட் வச்சு மட்டுமே பண்ணியாச்சு. பெருசாக செலவு பண்ணி டெக்கரேஷன்லாம் போடுறதை விட மண் கொட்டி அதில் விதையெல்லாம் போட்டு வளர விட்டு அப்படி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அது நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மண் ஈஸியாக கிடைக்கும்னா நீங்கள் அதில் விதைய போட்டு அதில் குடில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். புல் மாதிரி அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே ஐ கார்டில் நான் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.